என் நெஞ்சில் குடியிருக்கும் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நாம எதிர்பார்த்தது மாதிரியே, குறிப்பா நான் எதிர்பார்த்த மாதிரியே திமுகவோட தோல்வி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உறுதி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா திமுக தோத்துரும். அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை பெரிய அளவுல வந்துருச்சு. எனக்கு திமுக தோக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கணும். திமுகன்னு ஒரு கட்சியே இருக்கக்கூடாது. இது ஒரு மனித குல விரோத கட்சி. இவனுக்கு திமுகவோட கூட்டணியில இருக்காங்களே, இவங்க எல்லாமே 4 சீட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய மிருகங்கள். அந்த கூட்டணியில ஒருத்தன் கூட ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம், லட்சியம் எல்லாமே. இன்னைக்கு அதோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது வலுவடைஞ்சிருக்கு, மறுபக்கம் திமுக கூட்டணி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உருகுலைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல சில முக்கியமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜனநாயகன் படத்துக்கு ஆபத்து, ஜனநாயகன் வருமா வராதா, தேதி தள்ளி போடப்படுமா, சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்களா, அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம அதை பேச போறதில்ல. அதை விட பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கு. ஜனநாயகன் தியேட்டர்களில் விஜய் ரசிகர்கள் பெயரில் கலவரம் ஏற்படுத்தப்படலாம். தியேட்டர்களில் இந்த பெஞ்சு கிஞ்செல்லாம் அடிச்சு உடைக்கிறது, விஜய் ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களை வச்சுக்கிட்டு கட்டமைக்கிறது, தியேட்டருக்குள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே FTFSலயே ரவுடி பசங்களை உள்ள பூந்து விஜய் ரசிகர்களையே ரவுடி பசங்களா சித்தரிக்கக்கூடிய வேலை, இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன். இது யூகத்தின் அடிப்படையில தான் சொல்றேன். ஆனா இது நடக்கும், நான் நம்புறேன். ஏன்னா எப்படியாவது விஜய் அவர்கள் மேல ஒரு அவப்பெயர், கெட்ட பெயரை உண்டாக்கிட்டு போகலாம்னு அடுத்தடுத்து சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க திமுக. அந்த அளவுக்கு அவர்களுக்கு வலியை கொடுத்துருக்கு டிவிகே அப்படிங்கிறதையும் நம்மளால உணர முடியுது. அதாவது இந்த தேர்தல் டிவிகேன்னு ஒரு கட்சியே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், என்னவா நடந்து முடிஞ்சிருக்கும்? அதிமுக ஜெயிச்சிருக்கும், திமுக தோத்துருக்கும், அவ்வளவுதான். இவங்க ஆண்டு கழிக்கிற லட்சணத்துக்கு யாரு கட்சி தொடங்கினாலும் யாரு கட்சி தொடங்கலனாலும் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இப்ப அதிமுக நம்புறது விஜய் என்னன்னா, சிறுபான்மை ஓட்டுகளை விஜய் பிரிப்பார், இந்த பெண்கள் ஓட்டு திமுக கிடைக்கும் நம்புறாங்க. அது விஜய் அவர்களுக்கு பிரியும், இளைய தலைமுறை. இது திமுகவுக்கு தான் பாதிப்பு அதிகம். அது மாதிரி பெரும்பாலான டிவிக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா தலித் சமூக இளைஞர்களோட ஓட்டு, திருமாவளவனோட ஓட்டு காலி ஆகுது. அப்ப விஜயால திமுகவுக்கு தான் பாதிப்பு, நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம் நம்புறாங்க. மறுபக்கம் திமுக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட விஜய் பிரிக்கிறாரு, அதனால அதிமுகவுக்கு தான் பாதிப்பு, இருந்தாலும் நமக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக விஜய எதிர்க்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது செய்யறாங்க. இதை எப்படியாவது விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்சனல் அட்டாக்லாம் ஐடிவிங்க வச்சு செஞ்சது, என்னமோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதோட அடுத்த கட்ட நீட்சி, இந்த ஒரு சின்ன பையன், திருட்டு பையன், அவன் திருட்டு பையன் தான், அவன் விஜய் ரசிகர் அப்படிங்கிற போர்வையில விஜய் ரசிகரா கூட இருக்கலாம். இந்த கொடுவாய் அன்புன்னு ஒருத்தன், அவன் எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பிளகாத்தனம் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் டீட்டெயிலா போய் படிச்சு எல்லா டீட்டெயிலும் எடுத்தும் பார்த்துட்டேன். குடும்பமே அது ஒரு திருட்டு குடும்பம், பயங்கர ஃப்ராடு குடும்பம். கண்டென்ட் போகுதுன்னு பொய்யா சொல்லி அதன் மூலியமா பணம் பார்த்து அதுக்கப்புறம் கடன் கேட்கிற மாதிரி கேட்டு ஸ்கேம் பண்ணி என்னென்ன கருமாதியே பண்ணி, இதெல்லாம் கருணாநிதியை பார்க்காதவங்க இந்த கொடுவாய் அன்பு பாத்தீங்கன்னா தெரியும், கருணாநிதி சின்ன பிள்ளையில இப்படிதான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவெல்லாம் ஒரு ஃப்ராடு பையனா இருக்கான். நிறைய ரிமாண்ட் பண்ணிருக்கலாம், அவனை பிடிச்சி என்னப்பா நடந்தது ஏது நடந்ததுன்னு பிடிச்சிருக்கலாம், ஒரு சிறு தப்பள்ளி அனுப்பிச்சிருக்கலாம். இந்த கஞ்சா குடிக்கிங்க வெட்டினானுங்க பாரு, அவனுக்கு இவனுக்குலாம் பெருசா வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் விட்டுச்சுன்னா இன்னும் இது பெருசா வளர்ந்து வந்ததுன்னா என்னென்னமோ பண்ணும். அதை ஏன் ஆனா வெளியிலேயே விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதை வச்சு விஜய் அவர்களுக்கு கெட்ட பேரை உண்டாகலாம், பிடிச்சி ரிமாண்ட் பண்ணலாம். பின்னாடி அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ இருந்தா ஏக்கியிருப்பாங்க, அவங்களையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணலாம். சப்பையா முடிகிற மேட்ரு. இதை அப்படியே தொடர விட்டுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் விஜய் அவர்கள் பேர ஒரு அவப்பெயரை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுதான். வேற இந்த ஜனநாயகனை வச்சு ஒரு ஸ்கெட்ச் போடப்படுறதுக்கான சாத்தியம் இருக்கிறதா என்னோட உள் மனசு சொல்லுது. அதனால கொஞ்சம் ஜனநாயகன் பார்க்க போறவர்கள் எல்லாமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். சரி, இப்ப நம்ம விஷயம் என்னன்னா, அதிமுக கூட்டணியில பிஜேபியை தவிர பெரிய கட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு கூட்டணி அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அந்த உள்கட்சிக்குள்ள நான் பிரச்சனைக்கு போக போறதில்லை. இன்னும் சொல்ல போனா அது உள்கட்சி பிரச்சனையே கிடையாது, அப்பா மகன் பிரச்சனை.
ஆனா 90% அதிகமான நிர்வாகிகள் தொண்டர்கள் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஏன் அப்படி எல்லாம் அன்புமணி பக்கம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ராமதாஸ் வயது முதிர்ந்துட்டாரு, அவர் கூட போய் இனிமே நமக்கு எதிர்காலம் இல்லை, அன்புமணி கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுதான் 90% பாமக அப்படிங்கிறப்போ ஒரு வலுவான வாக்கு வங்கி உள்ள ஒரு அமைப்பு அதிமுகவோட இணைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் வருவாங்க, சசிகலாவும் பிரச்சாரம் செய்வார். இது எல்லாமே நடந்து அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது செட்டில் ஆயிடும். தேமுதிக, அது மாதிரி ஜி.கே. வாசன், இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இப்படி அனைத்து தரப்பும் இந்த பக்கம் வந்துருவாங்க. இது ஒரு வலுவான கூட்டணி. விஜய் அவர்களும் இந்த கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா டிவிக்கே இல்லை நாங்க தரிச்சு நிற்போம் வருவோம் அப்படிங்கிறது ஒரு விதண்டா வாதத்துக்கு வேணா உதவலாமே ஒழிய திமுகவை வீழ்த்தறதுக்கான வாதத்துக்கு அது உதவாது. அப்ப விஜய் அவர்கள் என்டிஏ பாயாசம் பாசிசம் அப்படின்னு நம்ம பேசிட்டோம், எப்படி அங்க போறது அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஆனா நாங்க பிஜேபியோட கூட்டணியில குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில அதிமுக கூட எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கணிசமான எண்ணிக்கையில சீட்டை வாங்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்காரக்கூடிய இடத்துக்கு கூட வரலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா டிவிகேவால தனித்து நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அந்த தாக்கத்தால திமுக திரும்பி ஜெயிச்சுட்டா வரலாற்றுல மன்னிக்க முடியாத ஒரு தவறை செய்த நபரா விஜய் மாறிடுவார் அப்படிங்கிறதையும் நான் பகிரங்கமா இந்த இடத்துல சொல்றேன். மறுபக்கம் திமுகவோட கூட்டணி உருகுலைய தொடங்கி இருக்கு. இவனுங்க என்னத்த சொல்றது, இந்த உண்டியல் குலிக்கு பிச்சைக்காரங்க எல்லாம் இருக்காங்களே, இங்க எது போறாங்க வெனிசுலாவுக்கு போராட. இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. கள்ளச்சாராயத்துல செத்தானுங்க, கஞ்சாவை குடிச்சிட்டு வெட்டுறானுங்க, ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, என்னென்னமோ நடக்குது. எதுக்குமே காது கொடுத்து கேட்கறதுல நேரா வெனிசுலாவுக்கு ஆட்ட போயிட்டாங்க உண்டியலை தூக்கிட்டு போய். இப்படி திமுகவோட கொத்தடிமைகளாவே மாறி போயிட்டாங்களா? அதனால கடைசி கட்டத்துல 2ஓ 3ஓ கொடுத்தா கூட வேற வழி இல்லை, வாங்கிட்டு தான் அவனு. போக்கிடம் இல்லாத பிச்சைக்காரர்கள் ஆயிடுவாங்க, வேற வழி இல்லை. இதற்கிடையில காங்கிரஸ் மேலிடத்திற்கு திமுக மேல ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. ஆனா அங்கிருந்து வெளில வரமாட்டாங்க, ஏன்னா காங்கிரஸும் பெரிய கொத்தடிமை தான். என்ன அதிருப்தி அவங்களுக்கு அப்படின்னா, இங்க உதயநிதி சனாதனம் எய்ட்ஸ் அப்படின்லாம் பேசி பந்தாவுக்கு பேசிட்டு போயிடுறாரு. இங்கேருந்து நார்த் இந்தியாவில் எங்க கட்சியை அழிச்சதே நீங்க தான்டா, 2Gல திருடுனீங்க, கட்சியை அழிச்சு விட்டீங்க, இப்ப சனாதனம் அது இதுன்னு ஏதாவது பேசுறீங்க, நீங்க இங்க பேசுறத பூரா கொண்டாந்து அவனை வட மாநிலம் முழுக்க பரப்புறானுங்க, எங்களுக்கு ஆப்ப சொருவி எடுக்கிறானுங்கடா, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தாங்க முடியலடாங்கிற அளவுக்கு காங்கிரஸுக்கு அடி விழுவுது. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தீப விவகாரம், ஒரு இந்து ஆலயத்துல, அதாவது பிஜேபியோட ப்ரொபகண்டாபடி இந்து கோவில்ல நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் ஒரு விலக்கேற்ற முடியல, அப்படி ஒரு கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியா முழுக்க சொன்னா காங்கிரஸோட நிலைமை என்ன? ஏற்கனவே காங்கிரஸ புதைச்சாச்சு, அந்த இடத்துல மரம் நட்டு வைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான் இந்த திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகவால காங்கிரஸுக்கு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பேரழிவு அப்படிங்கிறது தான் உண்டாயிட்டு இருக்கு. 2Gல திருடி உலகம் முழுக்க காங்கிரஸுக்கு ஒரு திருட்டு கட்சி அப்படிங்கிற பேரை கொண்டாந்தாங்க. இல்லாட்டியும் காங்கிரஸ் திருட்டு கட்சி தான். அப்புறம் நம்ம போபர்ஸ்ல இருந்து எடுத்து பேசணும்னா இன்னும் நாரி போயிடும். பட் இப்ப ஆதாரப்பூர்வமா இவங்க மாட்டி விட்டாங்களா? என்னடா அவன் திமுகவோட கூட்டணியில இருக்கிறதால ஒரு ஸ்டேட்ல நம்ம ஏதோ அவங்கள்ட்ட 5 10 பிச்சை எடுத்து ஜெயிக்கிறோம், ஆனா இருக்கிற எல்லா ஸ்டேட்டையுமே திமுகவோட கூட்டணிங்கிறதாலே காலி பண்றாங்களே. ஒரு வட மாநில இளைஞ, இங்க ஒரிசா இளைஞனை வேற அடிச்சு விட்டானுங்க, இதை எடுத்துட்டு போய் திமுக அதாவது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில எந்த இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு பரப்புவாங்க, இதெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்றது அப்படின்னு காங்கிரஸும் இப்ப ஒரு உடைபடக்கூடிய நிலைமையில இருதலை கொல்லி எறும்பு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேப்பாங்க. இதுல மாணிக்கம் தாக்கூர் பேசுனதுக்கு அடுத்த செகண்டே இந்த என்எம் அப்துல்லா, இது RSS குரல் அப்படிங்கிறாரு, கூட்டணியில ஆட்சி வேணும்னு கேட்டதுக்கு. அது என்னடா எவன் திமுக ஏத்து பேசினாலும் உடனே RSS குரலா? RSS குரலா இருக்கலாம்டா, புறம்போக்கு பசங்களா, உங்களை மாதிரி ISIS குரலா தாண்டா இருக்க கூடாது அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நாம பகிரமா பதிவு செய்யறோம். 12ஆம் தேதிக்கு மேல விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியமும் இருக்கு. இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது அப்படிங்கிறதால அதை அப்படியே ஒரு காத்திருப்பு பட்டியலே வச்சுட்டு தொடர்ந்து பேசுவோம்.